வந்துச்சுமா. நல்லா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பற்ற வச்சுக்கணும். மீனுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். நம்ம வறுத்து செஞ்சால் தான் பச்சை வாசனை வராது. கடாய் வச்சுக்க. இப்போ நம்ம ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னதாகவே எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு மிளகா வறுத்துப்போம். மிளகா நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போடுங்க, ஏன்னா காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு, கறி குழம்புக்கெல்லாம். அப்புறம் கொஞ்சம் பட்டை, லவங்க, கிராம்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்படி வந்தால் போதும். மிளகா, பூண்டு நல்லா ஒரு 3 பூண்டு பெருசு பெருசாக அதை உரித்து இப்போ அதுவும் வறுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சோம்பு நல்லா ஒரு 2 ஸ்பூன். தனியா பொடி இருக்குங்களா, தனியா இது முழு இது இல்லை என்கிட்ட, அதனால தனியா பொடியை வறுத்துக்கிறேன். நாங்கள் எப்பயுமே அப்படி தான் செய்வோம், நல்லாயிருக்கும். தனியா பொடியும் வறுத்துக்குங்க. தனியா பொடி ஒரு 4 ஸ்பூன் பாக்கெட்டு. எல்லாத்தையும் செப்பரேட் செப்பரேட்டாக போட்டு வறுக்கிறதுக்கு எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்துடலாம்ல? இல்லை, அப்படி தான் வறுக்கணும். செப்பரேட்டாக தான் வறுக்கணும். அந்த பதத்துக்கு இது எல்லாமே வறுத்து வச்சுக்கணும். அப்படி சரிங்க, இது எல்லாம் வறுத்து வச்சாச்சு. இது ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் உடச்சி கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி இவ்வளோ தான் போடணும், அவ்வளோதான். அப்புறம் கொத்தமல்லி நிறையவே போடணும். இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். தேங்காய் கட் பண்ணியாச்சு. இஞ்சி தேங்காய் கழுவி மிக்சியில் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய பெரிய தக்காளி ஒரு 3 எடுத்தால் போதும். என்னக்கா? பாயசம், சேமியா பாயசம். இது எசர்பேலை பாயசம், அதாவது தமிழில் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சரியா? சூடாக இருக்கா? இல்லை, நான் நிறைய டைம் செஞ்சுருக்கேன். இப்போ வறுத்த மசாலாலாம் மிக்சியில் போடலாம். கோடியா அதே நான் ஒரு பேக் வச்சுருக்கேன். சும்மா காசு கொடுத்து வச்சுருப்பாங்கடா. ஆமாம், அப்படி சொன்னால் கேட்க மாட்டேமா? மஞ்சள் பார்த்தா டீச்சரான்னு கேளு. புளியும் மஞ்சத்தூளும் மெயின் மீன் குழம்பு. கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலா நெடி மீன் ஆல்ரெடி நான் கழுவி வச்சுட்டேன், அதனால கழுவும் போது ரொம்ப லேட் ஆகும், காட்ட முடியாதுன்னு கழுவி. இல்லை, இது மஞ்சத்தூள் போட்டு வைக்கணும், கவுச்சி வாசனை வராது. கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சிட்டோம்னா கவுச்சி வாசனை வராது. நமக்கு செய்யும் போது இது நல்லா இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் இப்படி எல்லா பக்கமும் தடவி. எம்ஜிஆர் சாப்பிடுவார் உலக சுற்றுவாரு, அப்படியே எடுத்து உறிஞ்சி. மீன் வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். மீன் கட் பண்ணியாச்சுங்க. இது குழம்புக்கு, இது வறுவலுக்கு
ஏன்னா முழுசாக போட்டால் எங்கள் ஆளுங்க மொத்தத்தையும் தூக்கிடுவாங்க. அதனால் குழம்புல கொஞ்சம் அதிகமாக இருக்கமே கட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நம்ம குழம்பு செய்ய ரெடி ஆகும். இங்கே பாருங்க ரெண்டாக கட் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்போ கட் பண்ணார். நாங்கள் அங்கே மீன் கடையில் கட் பண்ண சொல்ல மறந்துட்டோம். அதனால மறந்துட்டேன். ஒரு நான் 5 பீஸ் மாத்திரம் வறுக்க எடுத்துக்கிட்டேன் போதும். அதனால இப்போ குழம்புக்கு பாருங்க இப்போ குழம்பு செய்யலாம். நாங்கள் எப்பவுமே மீன் குழம்பு இந்த குண்டால் தான் வைப்போம், நல்லாயிருக்கும். ராசியான இதுகள். அப்புறம் புளி நல்லா இவ்வளோ பெரிய புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். புளி அதிகமாக போடணும் எப்பவுமே குழம்புக்கு, மீன் குழம்புக்கு. அது உள்ளே வைக்கிற மீனில் எந்த ஒரு கெட்ட இது இருந்தாலும் சரியாயிடும் இந்த புளி ஊற்றுறதுனால. யாருமே கடுகு போட மாட்டாங்க கறி குழம்பு மீன் குழம்புக்கு. நாங்கள் கடுகு போட்டு தாளிப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுங்க, மசாலா போட்டுக்கலாம். கடுகுல கருவேப்பிலை சாரி. மசாலா கொஞ்சம் எண்ணெய் நல்லா வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா வதக்கணும். அதை அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அதுவே நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்குது, கலரிட்டே இருங்க. எல்லாம் அடி பிடிச்சிடும். ஏன்னா இன்னும் தண்ணி ஊற்றல இல்லையா, அதனால் அடி பிடிச்சிடும். நல்லா இது மசாலா நல்லா கொச்சிச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா புளி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும். உப்பு போட்டியா? உப்பு போடணும். தண்ணி வச்சுட்டு தண்ணி போதும். இது ஏன்னா மீன்ன்ற புளி தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதனால கொஞ்சம் இவ்வளோ போதும். கொதிக்கிட்டோம். கொதிச்சு பிறகு தான் புளி ஊற்றணும். சரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு போட்டுக்கிறோம். குழம்பு இப்போ கொதிச்சுட்ருக்கோம். நாங்கள் புளி ஊற்றிக்கலாம். கொதிக்குது புளி. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு பிறகு மீன் போடணும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு கொச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சு. சும்மா கலரி விடணும், இல்லை மீன் உடஞ்சிரும் தூள் தூளாக. மாங்காய் போட்டுக்கலாம். ஆமாம் தண்ணியா இந்த சமையல். சரி சாரி போதுமா? எடுத்துக்கலாம். போதும் நினைக்கிறேன். இவன் எல்லாத்துலயும் போட்டு எடுப்போம். இங்க பாரு மீன் காட்டுற குழம்புல மீன் மீன் குழம்பு ரெடிங்க. அவ்வளோதான் மீன் குழம்பு. வாங்க கிட்ட பார்க்கலாம். பாருங்க மீன் குழம்பு ரெடி. மாங்காய் மீன் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பாட்டி வெயிட்டிங் மீன் குழம்புக்கு. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் மீன் குழம்பு. சாப்பிட வேண்டியதுதான்.
இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ மீன் வறுவல். இப்போ மீன் மசாலா ரெடி பண்ணுறேன், அதுவும் காட்டுறேன். பாப்பா அதுக்குள்ள நான் சமாதானம் பண்ணிட்டு வரேன். மீன் வறுவல ரெடி பண்ணலாம். புளி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். மீன் வறுவல் அது அதனால நல்லது இல்லை. புளி தான் நல்லா கரைச்சி ஊற்றி மசாலா எல்லாம் போட்டு புளி இந்த புளி தண்ணியே மிக்ஸ் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். கை கட்டிக்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீன் கம்மியாக தானே இருக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போதும். தனியப்பொடி 1 ஸ்பூன். யாரும் மட்டன் மசாலா போட மாட்டாங்க மீனுக்கு. நான் மட்டன் மசாலா போடுவேன், ரொம்ப நல்லா இருக்கும் மீனுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். போதுமா இவ்வளோ மசாலா? மீன் கம்மியாக இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மீன் கம்மியாக இருக்குல்ல, அதனால அந்த மசாலா இருக்குடா. குலாப் ஜாமுனா ஒரு 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா அதான் கம்பெனில இருக்கவங்க ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா சரி சார் அதனால எல்லாருக்கும் ஒரு டீம் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதை நான் கடைசி வரைக்கும் கற்றுக்கவே இல்லைடா. டேய் நீ இப்போ கேட்டது குலாப் ஜாமுன் அங்கேயே இருக்கு பாரு. இந்த அவ்வளோதான் மசாலா. மீன் மசாலா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே இருக்கு பாரு. கூட 2 தான் இருக்கு. அப்படியே கொடுத்துரு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை எடுக்கனா? ஏன் மனஸ் அந்த மீனை சாவடிச்சு இப்படி மசாலா தருவீன்னு அதுவும் வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. இல்லை ஃபஸ்ட்டு மீன் சாப்பிடும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அப்புறம் ருசியாக இருந்துச்சு. இன்னொன்று கேட்க நம்ம மசாலா தடவிடலாம். மீன் பொரிக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு மாங்க பாரு. பட்டுங்க கொஞ்சம் தூரமாகவே நின்றுங்க, ஏன்னா எனக்கு நிறைய தடவை அடிபட்டுருச்சு. வீரத்தழும்புகள் நிறைய இருக்கு. இங்கே கையெல்லாம் பாருங்க, அதான் இதெல்லாம் அதான். அதனால கொஞ்சம் தூரமாக நின்றுக்குறேங்க. இங்கே மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டோம்னா அந்த மசாலா எல்லாம் பிரிஞ்சு போகாது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஏறுது. நல்லா இருக்கா? ருசியாக இருக்கா குழம்பு? மீன் குழம்பு பயங்கரமாக இருக்கும் இல்லை? சாப்பாடு ஆற வச்சுட்டு குழம்பு சூடு பண்ணிட்டு ஊற்றி போட்டு சாப்பிட்டு வச்சுக்கா. ஆமாம், சரியான ருசி. மாமா வந்துட்டா பாரு. ஓனி மாமா ஓடுங்க 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 ஓடுங்க. எப்படி இருக்குதுமா? சாப்பிட்டு பாரு. ஆ நிஜமா? நீ வைக்கிற மாதிரி வச்சுக்கிறனா? ஆ நல்லா இருக்குதா? காரம் மீன் குழம்புக்கு இப்படி தான் இருக்கும். காரம் பரவாயில்ல, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அந்த வீட்டுல இருந்து என்னை இழுத்துட்டு வருது. ஆமா, வெளியே வந்த பாருங்க, இவங்க ரோட்ல போனவங்க அந்த வாசனை கேட்டு உள்ள வந்துக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்தேன், வெளியில வந்த உடனே அந்த வாசனை
கால் வச்சோடனே குமாரிக்கிட்டு நான் என்ன நினைச்சேன் பீச்சில தான் பண்றாங்கன்னு நினைச்சேன். கிட்ட வர 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 வாசனை அதிகமாகுது. உள்ள வந்து பார்த்தாக்கா இங்கதான் வருது அந்த வாசனை. நல்லா இருக்காமா? கம்முன்னு விடுதல. நல்ல ஒரு நறுமணம். ஆயிடுச்சு, கொடுத்துடலாம் உண்டக்கு. வச்சுட்டு எல்லாமே ரெடி. நான் குடிச்சுனேன். கடைசி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மீன் குழம்பு ரெடி, மீன் வறுவலும் ரெடி. இன்னைக்கு ஒரு குடி எங்கள் வீட்டில். உங்கள் வீட்லேயே சண்டே என்ன ஸ்பெஷல்ன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.